அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொஞ்சம் தாமதமா உங்களை சந்திக்கிறோம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பாவம், நீங்க போராட்ட காலத்துல இருந்து கூடவே இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும். அதாவது திருப்பூர் மாநகராட்சி எல்லைக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய குப்பை சராசரியாக ஒரு நாளைக்கு 700 டன் உற்பத்தி ஆகும். பெரும் குப்பை ஜெனரேட் பண்றாங்க, பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்னு சொல்றாங்க. இந்த கம்பெனி மாதிரி நிறுவனங்கள் ஜெனரேட் பண்ணக்கூடிய குப்பைகள், சாதாரண வீடுகள் ஜெனரேட் பண்ணக்கூடிய குப்பைகள், இது எல்லாமே 2016 மத்திய அரசு இந்த திட மேலாண்மையை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. குப்பைகள் சேகரிக்கக்கூடிய இடத்திலேயே தரம் பிரிக்கணும். அதன் பிறகு பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர், பெரிய நிறுவனங்கள் குப்பை இருந்ததுன்னா அவங்களே அதை மேனேஜ் பண்ணிக்கணும். ஆனா திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை டோட்டல் ஃபெயிலியர். இங்க இருக்கக்கூடிய மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் இந்த குப்பையை வச்சு ஒரு லாபம் பார்க்கிறாரு. இந்த குப்பையை வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய நிறுவனங்க இவங்க நிறைய குப்பையை நிறுவனத்துக்கு கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு கமிஷன் வரும் என்கின்ற ஒரே காரணத்தினால அத முதலிவாளையம் போன்ற பகுதியில 2021 வரை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே குப்பையை கொண்டு போய் தரம் பிரிக்காம அப்படியே கொட்டுறது. ஒரு நாளைக்கு நீங்க 600-700 டன் கொட்டினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கோர்ட்ல முதலிவாளையத்தினுடைய மக்கள் போய் பிரச்சனை செய்த பிறகு அது அங்கிருந்து இடுவாய் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன காளிபாளையத்துக்கு மாத்திட்டாங்க. இன்னைக்கு சின்ன காளிபாளைய மக்கள் பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றாங்க. அதாவது சின்ன காளிபாளையத்துடைய மக்களுடைய குப்பை 1 கிராம் அதுல கிடையாது. 1 கிராம் கூட அவங்களுடைய குப்பை கிடையாது. முழு மாநகராட்சியினுடைய குப்பையை கொண்டு இங்க கொட்டி படிப்படியாக அவங்க குடிக்கக்கூடிய குடிநீர் எல்லாம் மாசுபடுத்தி, ஆடு மாடுகள் குடிக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் மாசுபடுத்தி, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளை உருவாக்கி, எப்படி சின்ன காளிபாளையத்தில் இன்னைக்கு போயிருக்கிறாங்க. முதலிவாளையத்தை பார்த்தாவே நமக்கு தெரியும். குறை பிரசவத்துல குழந்தைகள் அங்க பிறக்கிறாங்க, ஸ்கின் நோய்கள். இது முழுவதுமாக திருப்பூர் மாநகராட்சியினுடைய பொறுப்பு. அவங்க ஜெனரேட் பண்ணக்கூடிய குப்பையை மாநகராட்சிக்குள்ளேயே தரம் பிரித்து அவங்க வேலை செய்யணும். இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியில மட்டுமே 28 எம்சிசி என்பது குப்பைகள் மறுசுழற்சி மையம் மிஷின். 28 மிஷின்ல 5 மிஷின் மட்டும்தான் வேலை செய்யுது, 23 மிஷின் வேலை செய்யல. ஒப்புக்கு சப்பானியா ஒரு மிஷின், ஒப்புக்கு சப்பானியாக குப்பை எடுத்து அப்படியே கொண்டு கிராமத்துல டம்பிங் யார்டு மாதிரி கொட்டுறாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல யாரோ மேயரை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கறதுக்காக திருப்பூர் மேயர் என்ன சொல்றாரு, திரு தினேஷ் அவர்கள், நீங்க மன்னிப்பு கேட்டா உங்க ஊர்ல குப்பை கொட்ட மாட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சின்ன காளிபாளையத்துடைய ஊருடைய பொதுமக்கள் போய் மன்னிப்பு கேட்டு வீடியோ கொடுக்கும் அளவுக்கு இங்க அரசியல் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலையில பித்து பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்ன காளிபாளையத்தினுடைய கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருந்து விவசாய தலைவர்கள் வரை மன்னிப்பு கேட்க வைத்து, அதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அதன் பிறகு குப்பையை கொட்ட மாட்டேன், நீங்க மன்னிப்பு கேட்டுன்னு அனுப்பிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து மறுபடியும் குப்பையை கொட்ட ஆரம்பித்திருக்கிறாங்க. அதுல 10 பேர்த்த கைது பண்ணிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த 6 பேரு, உள்ளூர்காரங்க 4 பேர். அதை கண்டித்து இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக முதல் பர்மிஷன் எங்க கேட்டோம், சின்ன காளிபாளையத்துல. அதற்கு அனுமதி இல்லை. ஊரு ஃபுல்லா கர்ஃபியூ போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. 2வது நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் மாநகராட்சியில கேட்டாங்க, சொல் இடத்துல செய்யறோம், அதுவும் இல்லை. நான் சென்னையிலிருந்து வந்து கோயம்புத்தூர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருவதற்காக என்னை சென்னை கோயம்புத்தூர் வீட்டு சிறை வைப்பதற்காக முயற்சி பண்ணாங்க. மருத்துவமனைக்கு போனேன், மருத்துவமனையில அங்க 4 காவல்துறை அதிகாரி, அவங்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு மாநகராட்சி இந்த பகுதிக்கு வந்து ஊர் பொதுமக்கள் கட்சி நண்பர்களோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு, வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க சந்தோஷமா மாநகராட்சி மேயர் சேர் போட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா தப்பை எதிர்த்து யாரு கேள்வி கேட்கிறாங்களோ ஆயிரக்கணக்கான மக்களை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சு வைப்பாங்க. அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால் நாங்கள் எல்லோரும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். 29ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதியில ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க. பல்லடம் பகுதிக்கு வர இருக்கிறாங்க. அன்னைக்கு சின்ன காளிபாளையம் இடுவாய் கிராமம் அந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து முழுவதுமாக முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்கின்ற முடிவை மண்டபத்துக்குள்ள ஊர் மக்களோடு எடுத்திருக்கின்றோம். அதை தாண்டி இந்த அறப்போராட்டம் என்பது வேறு வேறு ரூபத்துல, வேறு வேறு வடிவத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். போஸ்ட் ஓடுறது, கையெழுத்து போடுறது, கவர்னரை பாக்குறது, உச்ச நீதிமன்றத்துக்கு போறது, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு போறது, அது போன்ற எல்லா வேலையும் செய்வோம். ஊர் மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். சின்ன காளிபாளையம் இந்த இடுவாய் பகுதியினுடைய மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். எங்க எல்லாம் திமுக காரங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை தோற்கடிப்பதற்காக ஊர் மக்கள் வந்து வாக்கு கேட்பாங்க.
அது திருப்பூர் நகரத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே எம்எல்ஏ செல்வராஜாக இருக்கட்டும், அண்ணன் செல்வராஜ் அவர்களாக இருக்கட்டும், திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கட்டும், திரு மேயராக இருக்கட்டும், அவர்களை எதிர்த்து சின்னக்காளிபாளையம் இடுவாய் நகராட்சியினுடைய பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு எதிராக ஓட்டு கேட்கக்கூடிய படலத்தையும் கூட நடத்திருக்கிறாங்க. முதல் கட்டமாக 28, 29ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியோடு ஊர் பொதுமக்கள் நாங்க கருப்பு கொடி அணை காட்ட போறோம். முதலமைச்சர் அந்த பகுதிக்குள்ள வர வேண்டாம் என்று சொல்ல போறோம். இப்படிப்பட்ட மோசமான ஒரு மேயரை கொடுத்ததுக்காக, இப்படிப்பட்ட மோசமான ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்காக இன்னைக்கு இந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இந்த துறையினுடைய அமைச்சர் திரு KN நேரு அவர் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை 2 டோசியர் அமைச்சிருக்கிறாங்க. ஒண்ணுல 888 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, ஒண்ணுல 1024 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் கிடையாது. இந்த துறையினுடைய அமைச்சர் KN நேரு செய்த ஊழலுக்கு இதுவரை தமிழகத்தினுடைய காவல்துறை எஃப்ஐஆர் போடல. ஆனா இவங்க குப்பையை கொண்டு போய் சின்னக்காளிபாளையத்துல கொட்டுறாங்க தட்டி கேட்ட பொதுமக்கள் மீது எஃப்ஐஆர். அதுல முருக பக்தர்கள் இருக்கிறாங்க, மாலையெல்லாம் கழட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்தை பார்த்தோம், குழந்தைகளை பார்த்தோம், அந்த அழுகுறல கேட்டோம். தப்பே செய்யாத ஊர் மக்களை பிடிச்சு 12 செக்ஷன்ல வழக்கு, 12 செக்ஷன்ல. அதாவது காவல்துறை பணிக்கு வந்த பெண் காவல்துறை சிப்பந்திகள் மீது தவறாக நடந்தாங்க. இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் கம்ப்ளைண்ட் யாரு? போலீஸ் கான்ஸ்டபிள். காவல்துறை டியூட்டியில இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட தவறாக நடந்தாங்க அப்படி எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு 12 செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கிறாங்க. என்ன மக்கள் செய்த போராட்டம் தவறே கிடையாது. நாங்கள் அதே தான் செய்ய போறோம். அதனால் நிச்சயமாக இதை நாங்கள் விடப்போவது கிடையாது. இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு செல்லும் வரை நாங்கள் விடப்போவது கிடையாது. எங்களுடைய மேயரோ மக்களுடைய அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய கவுன்சிலரோ அடிப்படை வேலையை செய்யாம, குப்பையை பிரிக்காம, குப்பையை திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளேயே சுத்திகரிப்பு செய்யாம அதை கொண்டு போய் பக்கத்து கிராமத்துல போட்டு அந்த கிராம மக்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது முதல் பகுதிகள். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தது, காவல்துறை தடுத்தும் கூட ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். காவல்துறை கைதுக்கு கூட அஞ்சாமல் ஆயிரம் பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களோடு தொடர்ந்து இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் கூட இந்த நேரத்துல உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். எவ்வளவு பெரிய செய்தியாக அது மாறி இருக்கிறது. எனக்கு ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக மதுரை மாநகர் நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய தீவிர முருக பக்தராக இருக்கக்கூடிய திரு பூர்ணச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு குடும்பத்தோடு 2 குழந்தைகளோடு சந்தோஷமாக ஒரு நடுத்தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய பூர்ணச்சந்திரன் இன்னைக்கு இந்த சாயந்தரம் அவரே தீ வச்சு கொளுத்தி இறந்து போயிட்டார். இறந்து போறதுக்கு முன்னாடி 3 ஆடியோ மெசேஜ் தன்னுடைய சூசைட் நோட்டா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை நீதியரசர் அவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட அங்க தீபத்தூணுல தீபத்தை ஏற்ற முடியாது என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கண்டிச்சு இதனால தான் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு இன்னைக்கு அவர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்கிறோம். எங்களுடைய அன்பான வேண்டுகோள், எந்த ஒரு முருக பக்தரும் கூட இது போன்ற விபரீதமான முடிவை எடுக்காதீங்க அப்படிங்கிறது அன்பான வேண்டுகோள். நீதிமன்றம் இருக்கு, நீதியரசர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை காலத்துக்கு அவங்க ஆட்டம் போடுவாங்க? நம்ம தீர்ப்பு வாங்கி தீபத்தூர்ல தீபம் ஏத்துறோம். முருகபெருமானுடைய பெருமைக்கு எந்த விதமான ஒரு கலங்கமும் ஏற்படாத வகையில நாம் சண்டை போடுவோம். அதனால தயவு செய்து இதை பார்த்து காப்பி கேட் சூசைட் சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலி. ஒருவர் இதை பார்த்த உடனே அவங்களுக்கும் அது மனசு குமுறல் வரும். அது எஜ்ஜில் இருக்கிறவங்க அவங்களும் இந்த மாதிரி அட்டம் பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து முருக பக்தர்கள் யாரும் இது போன்ற ஒரு விபரீதமான முடிவு எடுக்காதீங்க. நாம் அரசை தண்டனை நாம கொடுப்போம் ஜனநாயக முறையில. நிச்சயமாக அங்க தீபத்தூர்ல நம்ம தீபம் ஏத்தத்தான் போறோம், அதுவும் ஜனநாயக முறையில. அதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கின்றோம். பூர்ணச்சந்திர அவருடைய குடும்பத்திற்கு 2 குழந்தைகளுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான அஞ்சலியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். எப்பனா தீபத்தூர்ல தீபத்தை ஏற்றும் பொழுது அதற்கு நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து உழைப்போம் என்கின்ற உறுதிமொழியும் கொடுக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வி கேட்கணும் பதில் சொல்லுவோம். சார், ஒருத்தரோட உயிரிழப்பு நீங்க அஞ்சலி செலுத்துறது ஓகே, பட் நீங்க அதை இந்த காரணத்துக்காக தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்றது அதை குளோரிஃபை பண்ற மாதிரி இல்லைங்களா? வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காருங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்டேன், நானும் ட்வீட் போட்டிருக்கேன். இதை நான் சொல்றது கூட நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மொழி போர்ல 17 பேர் இறந்தாங்க, இன்னும் ஓட்டு பேச்சு எடுத்துட்டு இருக்காங்க திமுக. ஆனா திமுக குடும்பத்துல யாருமே மொழி போர்ல இறக்கல.
திமுகவினுடைய குடும்பத்துல அவங்க எக்ஸ்டெண்டட் குடும்பம் கூட ஒருத்தர் இருக்கலாம். ஆனா இன்னுமே வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது அடுத்த உயிர் வரும் அடுத்த உயிர் வரும் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. நான் சொல்லல, நான் சொல்வது வேறு யாரும் இது போற பாதை எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்துல இறந்து போறவருடைய உயிருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். சும்மா கடந்து போக கூடாது. சும்மா பூர்ணச்சந்தர் இறந்துட்டாரு கடந்து போலாம். அவருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும். அவர் எதுக்காக இறந்தாரோ அதையும் பூர்த்தி பண்ணும். ஆனா இதுக்காக இன்னொரு இறப்பு வந்து நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடாது என்பதையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தார்மீக கடமை மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போறது, அதே நேரத்துல இன்னொருத்தரும் செய்யாதீங்கன்னு சொல்றது எங்களுடைய கடமை. திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து கடவுள் ஆண்டாள் வேடத்துல வந்து அப்படி விளங்கடிச்சுட்டு அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருக்காங்க. அண்ணா, இவங்க எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல முருகர் வேஷம் போட போறாரு. ஒரு கையில வேலும் நெத்தியில பட்டை எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் திமுக காரங்க சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்கண்ணா. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு உயிர் போயிருக்க கூடாது, துரதிருஷ்டவசமாக ஒரு உயிர் போயிருக்கு. ஏன்னா அது மக்களுடைய எண்ண குமரல், மக்கள் எல்லோரும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும். 2021 இதே மாதிரி நடந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணன் மூத்த பத்திரிகையாளர், அண்ணனுக்கு தெரியாது இல்ல. 2021 கருப்பர் கூட்டம் வந்த உடனே தேர்தலுக்கு 3 மாசம் முன்னாடி எல்லாருமே வேல் பிடிச்சாங்க. திமுக நிகழ்ச்சினாவே வேல் தான் அன்பளிப்பு. இவங்களே சொல்லிடுவாங்க அறிவாலயத்துல இருந்து. யாராவது தலைவரை பார்க்க வந்தா நல்ல வேலா வெள்ளி வேலா பார்த்து வாங்கிட்டு வாங்கப்பா, சாதாரண வேலா வாங்கிட்டு வந்துடாதீங்க, வேலா கொடுங்க. எல்லாருமே அறிவாலயத்துல 2021 தேர்தலுக்கு முன்னாடி 3 மாசம் வேலா மட்டும் கொடுத்தாங்க. அந்த வேலை இவங்களும் பிடிச்ச புகைப்படம் இருக்கு. ஆனா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மக்களுடைய மூட புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நாம தென் சென்னையில எம்பி ஆகணும், நம்ம தென் சென்னையில யாராச்சும் 2-3 எம்பி வரணும்னா நமக்கும் கடவுள் பக்தி இருக்குன்னு காட்ட வேண்டும் என்பதற்காக பண்ணியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். வருகின்ற காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கபட வேடம் போடத்தான் போறாங்க. ஆனா மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன வேடம் போட்டாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆன்மீகத்திற்கே எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பதை தாண்டி அடுத்தபடி போறேன். ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. கேரளா வந்து திருவனந்தபுரத்தில் வந்து மாநகராட்சியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கலாம். அது தமிழகத்துல வரும் தேர்தல். கேரளாவை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, கேரளா நான் பிரச்சாரத்துக்கு நிறைய போயிருக்காங்கன்னா அந்த காரியகர்த்தர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு. அவங்க வித்தியாசமான காரியகர்த்தர்கள், ஒரு துணிவோட நிப்பாங்க. ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் நிக்கிறவங்க கேரளா காரியகர்த்தர்கள். அதுக்காக ஏகப்பட்ட உயிரை கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவில் கேரள மாநிலத்துல RSS இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் கண்ணூரிலிருந்து பாலக்காடு வரை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உயிர் பலி என்பது எந்த மாநிலத்துல யாரும் கொடுக்கல. இன்னைக்கு அதே உயிர்ப்பு தமிழ்நாடு காரியகர்த்தா இருக்கு. நாங்களும் இங்கே ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் இங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு. கேரளாவை பொறுத்தவரை ஒரு நாள்ல நாங்க வரலீங்கன்னா, 2020 உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரத்துல 35 சீட் இருந்தோம். 35 சீட்டு அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி. நாங்க அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி 50க்கு மேல அவங்ககிட்ட கவுன்சிலர் இருந்தாங்க, கம்யூனிஸ்டுடைய மேயர் இருந்தாங்க. மொத்தம் 100 கவுன்சிலர்ல 35 பாரதிய ஜனதா கட்சி. நாம எதிர்கட்சியா இருந்தோம். எதிர்கட்சி தலைவர் உள்ளாட்சியில நம்ம கிட்ட இருந்தது. கார்பரேஷன்ல படிப்படியாக உழைத்து 5 ஆண்டுகள் உழைத்து 35ல இருந்து 40 வந்திருக்கோம். இன்னைக்கு நாம அங்க கேரளாவுடைய தலைநகர்ல திருவனந்தபுரத்துல நாளைக்கு முதலமைச்சரே போனாலும் முதலமைச்சர் போடுகின்ற முதல் வணக்கம் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேயருக்காகத்தான் இருக்கும். ஏன்னா கேபிட்டல் சிட்டி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேயர் வந்திருக்கு. தமிழ்நாடும் அது நடக்கும். தொண்டர்களுக்கு பசி இருக்கு. ஒரு இயக்கத்துக்கும் அந்த வெறி இருக்கணும். தொடர்ந்து நிக்கணும், எலெக்ஷன்ல நிக்கணும், தனியா நிக்கணும், வெற்றி தோல்வியை பார்க்க கூடாது, படிப்படியாக வாக்க உயர்த்திக்கிட்டே வரணும். கேரளா இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக 2026 சட்டப்பேரவை தேர்தலும் கேரளால பெரிய எண்ணிக்கையில நான் சட்டமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட முறையில எதிர்பார்க்கிறேன். காரணம், அடிக்கடி கேரளா சுற்றுப்பயணம் பண்றதுனால நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் அந்த வாய்ப்பு வரும். அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ, தொண்டர்கள் அந்த வேலையெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் அது தமிழ்நாட்டிலும் அது நடக்கும். அதற்காகத்தான் நாங்கள் அந்த கட்சியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த கட்சியில பயணம் செய்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஐடென்டிட்டியோட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியாளர்களை பார்க்கணும். அது பஞ்சாயத்து தலைவர்கள் ஆரம்பித்து உள்ளாட்சியில, கார்பரேஷன்ல, எம்எல்ஏக்கள் எல்லா இடத்திலும் இந்த முறை அதிகமான எண்ணிக்கையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள போகணும். காலம் வரும், பொறுத்திருப்போம், கடுமையாக உழைப்போம்.
நமக்கும் அது நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மூத்த தலைவர் சிவகுமார் வந்து இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தை பெயர் மாத்தின மாதிரி ரூபாய் நோட்ல மகாத்மா காந்தி படத்தையும் பாஜக எடுக்குமாறு கேட்டு. ஆனா திரு சிவகுமார் அவர்கள், அதாவது இந்தியால ஊழல் செய்து சிறைக்கு போய் திகாருக்கு போய் வெளியே வந்து மகாத்மா காந்தியை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தருக்கு அருகதை இல்லை அப்படின்னா அது டி கே சிவகுமார் அவர்கள். டி கே சிவகுமார் அவருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2005 திட்டத்தை கொண்டு வந்தீங்க. 2005 மகாத்மா காந்தி பேரே வைக்கல. நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 2005 வந்த திட்டம். பேர் வைக்கல. 2006 பேர் வைக்கல. 2007 பேர் வைக்கல. 2008 பேர் வைக்கல. நீங்க பேர் வச்சதே அக்டோபர் 2009. ஆனா என்ன பாடம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எடுக்க நினைக்கிறாங்க? முதல் 5 ஆண்டுகளே மகாத்மா காந்தி அவருடைய பேரை வைக்காம தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2009 அக்டோபர்ல தான் பேரே வைக்கிறாங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து 2014 ஒரு பெரிய திட்டமான ஸ்வச் பாரத் மிஷன் SBM, அந்த பெரிய திட்டத்திற்கு நாங்கள் வைத்த முதல் பேரே மகாத்மா காந்தியினுடைய பேர் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கு. 20 ஆண்டுகள் திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கணும். அதான் 20 ஆண்டுகளுக்கான திட்டம். 2025 இதனுடைய கூர்மைப்படுத்தி இருக்கிறாங்க. விக்ஷித் பாரத், வளர்ந்த ஒரு பாரதத்தை உருவாக்கணும். அதற்காகத்தான் விக்ஷித் பாரத் அப்படிங்கிற பேர் அதுல வந்திருக்கு. அதிலும் நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா ராம் அப்படிங்கிற ஒரு சப் நேமும் உள்ள இருக்கும். ராமனுடைய பக்தர் மகாத்மா காந்தி. இறக்கும் பொழுது கூட தீய சக்தின்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் தீய சக்தின்னு பல காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இது ஒண்ணும் தீய சக்தி தான் திமுக. தீய சக்தின்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி இன்னைக்கு சொல்றாங்க. எனக்கு அதான் முக்கியம். இந்த சினிமா ஸ்டார் சொல்றாங்க, பெரிய அரசியல் தலைவர் சொல்றாங்க, பெரிய ஒரு உயரத்துல இருந்து சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, வீட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஒரு பெண்மணி, அவங்க இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்றதை நான் கேட்கிறேன். எனக்கு அது பெரிய வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாயிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வாக்கு பெட்டியில EVM மிஷின்ல அது மாறும். அதனால் திமுக தீய சக்தி என்பது ஊரறிந்த ஒன்று. யாரோ ஒருத்தர் மேடையில சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. புரட்சி தலைவர்ல எப்பவோ அதை சொல்லிட்டாங்க. தீய சக்தி என்கின்ற வார்த்தை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அதே மாதிரி அவர் செங்கோட்டையன் வந்து புரட்சி தலைவி அம்மா, அப்புறம் புரட்சி தளபதி பேசியிருக்காரு. அது செங்கோட்டையன்னா அவருடைய அரசியல். அவரு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அவருக்கு சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாரை வேண்டுமானும் தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளலாம். நேத்து ஒருத்தர் தலைவராக ஏற்றிருக்கலாம், இன்னைக்கு அவங்களே தலைவராக அவர் வச்சுக்கலாம். ஆனா செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணனை எங்கேயும் நான் குற்றம் சுமத்த மாட்டேன். காரணம், வேறு கட்சியில் இருக்கிறாங்க அப்படி நான் மாத்தி பேச முடியுமா? நான் தவறா போயிடும். நானும் சராசரி அரசியல்வாதி ஆயிடுவேன். ஆனா செங்கோட்டையனை பொறுத்தவரை அவருடைய அரசியல் அவர் பண்ணட்டும். மோதுவது தேர்தல் களத்துல வாக்குப்பெட்டியில மோதுவது. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இந்த கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன். இன்னைக்கு கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட், என் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியனா 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அதனால அரசியல் அனுபவத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பல. அந்த மனிதர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, ஒரு அரசியல் களத்துக்கு போறாரு அப்படின்னா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருப்பாருங்க. ஆனா ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு யாரெல்லாம் இத்தனை காலமாக ஆட்சி நடத்தினார்களோ அவர்களுக்கு SIR-ஐ பார்த்தா பயம்தான். இன்னைக்கு தமிழகத்துல நேற்று புதுச்சேரியில இருந்தாங்கன்னா 1 லட்சத்தி மொத்த புதுச்சேரியினுடைய 10 லட்சம் வாக்காளர்கள்ல 1,03,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா 10%. புதுச்சேரியில 10% நீக்கப்பட்டிருக்கிறாங்க. கோவாலையும் கிட்டத்தட்ட 11% நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கேரளா வரல, தமிழ்நாடு வரலீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 16% நீக்கப்படலாம். 16%. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பாண்டிச்சேரியில இல்லாத அளவுக்கு கள்ள ஓட்டு, ஃபேக் ஓட்டு, ஷிஃப்டட், டெலீட்டட், டெத் தமிழ்நாட்டில் இருக்கு. கோவா 11% தான், புதுச்சேரி 10%. அதனால இன்னைக்கு இத்தனை காலமாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை இல்லை. நேற்று நான் முழுவதும் பாண்டிச்சேரியில இருந்தேங்கன்னா SIR வந்த பிறகு பாண்டிச்சேரியில வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை. கோவால வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரஸுக்கு, ஆம் ஆத்மி கட்சிக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னென்ன பிரச்சனை? நேர்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA உட்கார்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய BLA இருக்கிறாங்க. ADMK BLA இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி BLA இருக்கிறாங்க.
திரு விஜய் அவர்களுடைய BLA2 இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய BLA2 இருக்கிறாங்க. அவங்க முன்புதான் BLO இந்த வேலையை செய்யறாங்க. எப்படி ஃப்ராடு பண்ண முடியும்? இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு BLO 68,000 BLO கொடுத்ததை சேர்த்து அவங்க வெளியிடுறாங்க. ஒரு BLOவும் எல்லா அரசியல் கட்சிகளையும் உட்கார வச்சு செய்யும் பொழுது எப்படி அது ஃப்ராடு நடக்குங்கண்ணா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை போகாத ஊருக்கு வழி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது SIR வந்த பிறகு. அதனால புலம்பிக் கொண்டிருக்கின்றார். அண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் திருப்பூருக்குள்ள வந்தா இந்த காத்தை சுவாசிக்கிறோம். அவங்க மாஸ்க் போட்டு வர அளவுக்கு தான் திருப்பூர்ல நிலைமை இருக்கு. இந்த குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணாம அங்கங்க குப்பை மேடுகளா போட்டு இன்னைக்கு திருப்பூருடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பாருங்க, AQI பாருங்க. ஒரு டாலர் சிட்டி, இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு 50,000 கோடி கான்ட்ரிபியூட் பண்ற சிட்டி. யோசிச்சு பாருங்க, 50,000 கோடி குறைந்தபட்சம் உள்நாட்டுக்குள்ள. எக்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 90,000 கோடி இந்த சின்ன ஊரு கொடுக்குதுங்கண்ணா. சின்ன ஊரு, சாதாரண உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஊர்ல, பெரும் உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஊரு, பெரும் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்தா கட்டினாங்க. உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் சேர்ந்தா கட்டினாங்க. இன்னைக்கு அந்த ஊரை குப்பை மேடாக மாற்றி வச்சதுதான் இந்த மாநகராட்சியினுடைய சாதனை. இந்த மாநகராட்சி இன்னைக்கு நான் மாநகராட்சி கேட்கிறேன்னா, மாச கவுன்சிலருக்கு குப்பை கமிஷன் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்களா இல்லையான்னு கேளுங்க. இல்லைன்னா ப்ரூஃப் நாங்க கொடுக்குறோம். நாளைக்கு மாநகராட்சியினுடைய மேயர் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு குப்பை கமிஷனாக மாசத்துக்கு ஒரு பணம் கொடுக்கலின்னு மேயரை சொல்லுங்க. எப்படி கொடுக்கிறாரு நான் சொன்ன பிறகு மேயர் பதவி விட்டு போகணும். ஸ்ரீனிவாசங்கிற கம்பெனி உள்ள கொண்டு வர்றேன், கமிஷன் எப்படி போகுதுன்னு நான் சொல்றது. அடுத்த கட்ட போராட்டம். இன்னைக்கு அந்த போராட்டத்துக்குள்ள நாங்க இல்லைங்க, அடுத்த கட்டத்துக்கு போறோம். கவுன்சிலரு, ஆளுங்கட்சி கவுன்சிலரு கமிஷன் வாங்கிட்டு தான் கவுன்சிலரா இருக்கிறாங்க. திருப்பூர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சின்ன பின்னமாக்கி கால் வைக்க முடியாத அளவுக்கு திருப்பூர் மக்களுக்கு முதலிபாளையத்துக்கு சண்டை, முதலிபாளையத்துக்கும் சின்ன காளிபாளையத்துக்கு சண்டை. எனக்கு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி 2 கிராம மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. முதல்ல ஊர்ல கொட்டினாங்க, இன்னைக்கு ஏன் ஊர்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சாட்சா திருப்பூருடைய மேயர். திருப்பூருடைய மேயர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த வீட்டு கூட்டத்துல 12 பேர் சின்ன காளிபாளையத்துல இருந்து வந்தாங்கன்னா, நான் குப்பை கொட்ட மாட்டேன், என் குழந்தைகள் மீது சத்தியம்னு சொல்லி அனுப்பிச்சார் இல்லையான்னு கேளுங்க. அதை நம்பித்தான் அவங்க போனாங்க. இவங்க கமிஷன் வாங்குறதுக்காக இப்படிப்பட்ட மாநகராட்சி, இப்படிப்பட்ட மாநகர குப்பை மாநகராக மாத்தி வச்சிருக்கிறாங்க. எங்கள் கோவை யாரு மேலே கிடையாது. நான் மக்கள் குப்பை போடுவாங்கன்னா அந்த குப்பையை செக்ரிகேட் பண்றதா நம்ம வேலை. அக்கா 2 டஸ்ட்பின் இருக்கு, இதுக்குள்ள குப்பையை போடுங்க, நீங்க அதிகமா போட்டா ஃபைன் போடுவோம், நீங்க குப்பையை தரம் பிரிக்கலாம் மாசம் நான் ஃபைன் அனுப்புவேன், நீங்க பெரிய நிறுவனமா பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டரா நீங்க சரியா குப்பை கல்லால்னா ஃபைன் அனுப்புவேன். இதெல்லாம் நம்ம கடமை. ஆனா யாரையிலையும் நான் பகிச்சுக்க மாட்டேன், யாருக்கும் ஃபைன் போட மாட்டேன், எல்லாருக்கும் நான் நல்ல பிள்ளையா இருக்கணும்னா எப்படி அரசியல் இருக்க முடியும், ஆட்சியில் இருக்க முடியும்? நாளைக்கு திருப்பூரை பொறுத்தவரை 29ஆம் தேதி என்ன நடக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. முதலமைச்சருடைய கண்ணுக்கு இது போயிருக்கும் நான் நம்புறேன். அதனால முதலமைச்சர் அடுத்த கேள்விங்க, சர்வ சிக்ஷா அபியான் ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். இந்தியா முழுவதுமே கல்வி முக்கியத்துவம் கொடுத்து போனோம். அதன் பிறகு நம்முடைய மிகப்பெரிய திட்டமேங்கன்னா, மிகப்பெரிய திட்டமே ஸ்வச்ச பாரத் மிஷன், குப்பையை தரம் பிரிக்கிறோம். இது மிகப்பெரிய திட்டம். இதுல இன்னைக்கு நம்ம ரேங்க் போடுறோம். தூய்மையான நகரங்கள் என்ன 10 லட்சம் பேருக்கு மேல இருக்கக்கூடிய நகரங்களை பிரிக்கிறோம். இந்தியால கடைசி பொசிஷன்ல இருக்கிறது மதுரை. 10 லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய நகரத்துல இந்தியால கடைசி ரேங்க் மதுரை. வெக்கப்படும். நியாயமா இது மாதிரி வந்திருந்தா மதுரை மேயர்ல இருந்து எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். பண்ணல. திருப்பூர் அந்த உதாரணம் கேளுங்க. 3 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பேர் இருக்கிற நகரம் 95 நகரத்தை பட்டியல் போட்டாங்க. 95 நகரம். 94வது நகரம் ஈரோடு, 77வது நகரம் திருப்பூர். இன்னைக்கு நாம இங்கிருந்து வடக்க பான்பராக்கு வாய அப்படிலாம் நம்ம இங்கிருந்து சில தலைவர்கள் சொல்றாங்க, அவங்கள பார்த்து தவறா பேசுறாங்க, அவங்கள பார்த்து. இண்டோர் நம்பர் 1, வடக்கில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. அவங்க நமக்கு பாடம் எடுக்கிறாங்க குப்பையை பத்தி. நாம வளர்ந்த நாடு, வளர்ந்த தேசம் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். திருப்பூர் மாநகரம் உங்க ஊருங்க, நான் பேசிட்டு இருக்கிற நம்ம ஊரு 77வது ரேங்க், 95 ரேங்க்ல. எப்படி மக்கள் உங்களை மன்னிக்கலாங்கன்னா? குழந்தைகள் இந்த ஊர்ல வளர்றாங்க, அந்த குழந்தைகள் இந்த சுவாசத்தை சுவாசிக்கிறாங்க. பெரியவர்கள் 80 வயசு 90 வயசு பெரியவங்க இந்த காத்தை சுவாசிக்கிறாங்க. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கார்பரேஷனை எப்படி மன்னிச்சு விட முடியும்? நீங்களே சொல்லுங்க. எப்படி மன்னிச்சு விட முடியும்? இல்ல நாங்க ரேங்க் முதல் ரேங்க் வாங்கிட்டோம், அதுவும் கிடையாது, ஃபெயில் மார்க். கடைசி ரேங்க் மதுரை, ஃபெயில் மார்க். மதுரை மக்கள் மேல தப்பு இல்ல, அருமையான மக்கள்.
கார்பரேஷன் மாநகராட்சி ஃபெயில் மார்க். சென்னை 38வது ரேங்க் ஃபெயில் மார்க். கோயம்புத்தூர் 28வது ரேங்க் ஃபெயில் மார்க். 95 பேர்த்துல 94 ஈரோடு, 77 திருப்பூர். இத பத்தி நம்ம பத்திரிகையில எழுதணுங்க. நீங்கலாம் ஒரு பெரிய கட்டுரை போட்டு ஆல் இந்தியா லெவல் இண்டோர் இன்னைக்கு இந்தியால பெஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அருமை, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அவங்க தான். அதை இங்கிருந்து போனவங்க எல்லாம் அது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமா இருந்தாலும் திருப்பூர்ல இருந்து அவங்க போய் ஸ்டடி பண்ணணும் என்ன இண்டோர்ல பண்றாங்க, எப்படி இண்டோர் முதல் ரேங்க்ல இருக்கு. மைசூர் ஆளுகின்ற காங்கிரஸ் ஆக இருந்தாலும் மைசூர் அவங்க நல்லா பண்றாங்க. மாற்று கட்சி நான் ஒத்துக்கிறேன், நல்லா பண்றாங்க மைசூர்ல. எல்லா இடத்தையும் போய் ஸ்டடி பண்ணிட்டு இங்கே வந்து அவங்க ஸ்டடி பண்ணணும். நம்ம ஊர் போக மாட்டாங்களே, இவங்கதான் நாங்க தான் பெரிய பண்ணையாடி, நாங்க தான் பெரிய பண்ணையாரு, நாங்களாம் 1917 இருந்து திராவிட இயக்கம் இப்படியே சொல்லி சொல்லி நம்மளை அழிச்சு அழிச்சு புக்கு செல்ல உட்கார வச்சிருக்காங்க. தேர்தல் வர்றதை முன்னிட்டு நியாயமான கருத்துக்குன்னு, அதனால நீங்க சொன்னது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டுங்கன்னு. நாம ஏனே ஒரு புத்தக கண்காட்சி நடத்தக்கூடாது? ஆனா நியாயமான கேள்வி தானே கேட்கிறாரு. நாம ஏனே நடத்தக்கூடாது? நாம நடத்துவோம், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பேன். திராவிட அரசியலா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், எல்லாரும் வந்து வைங்க. புத்தக கண்காட்சி நாம எங்க நடத்தக்கூடாது? கரெக்டான கேள்வி தானே கேட்கிறாரு. நீங்க போராட்டம் பண்றீங்க இல்ல அண்ணா, நாம வந்துங்கண்ணே நாங்க புத்தக கண்காட்சி கையில் எடுக்கிறோம். நாம அதுக்குன்னு வந்து மறுக்கிறக்காக இல்ல, எல்லாரும் வந்து வைங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த புத்தகமே வைக்க கூடாதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த புத்தக கண்காட்சி வைக்கிறாங்க. அரசு கிட்ட சொன்னா அவங்களும் செய்ய போறது. நாங்க சேலஞ்ச் எடுத்து பண்றோம். தேங்க்யூ அண்ணே, நாங்க சேலஞ்ச் எடுத்து பண்றோம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பண்றாங்கன்னு இந்த ஆண்டு நீங்க பாருங்க. நிரந்தர தீர்வு ஏற்படுத்த அரசுக்கு தெரியலையா இல்ல விரும்பல? அரசு விரும்பலீங்கன்னா குப்பை நிறைய இருந்தா கமிஷன் கிடைக்கும். குப்பை நிறைய லாரி நிறைய இருந்தா தான் லாரி நிறைய வரும், அப்பதான் லாரி கமிஷன் கொடுப்பான். குப்பை நிறைய ஏத்தினாத்தான் லாரி ரொம்ப தூரம் போகும், கமிஷன் கொடுப்பான். கமிஷனுக்காகவே ஆட்சி நடத்துறாங்க. இல்லாட்டி ஒரு நிமிஷம் வேலை எப்படிங்கன்னா 28 MCCல எப்படின்னா 23 MCC வேலை செய்யாம இருக்கும்? நீங்களே சொல்லுங்கண்ணா. நாளை காலையில பத்திரிகை நண்பர்கள் எங்க வேணாலும் போற உங்களுக்கு உரிமை இருக்குண்ணா, எங்க வேணாலும் போலாம், நீங்க எல்லாம் முக்கியமானவங்க. நீங்க போய் நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க போய் காலைல செக் பண்ணுங்கண்ணா. 5 MCC மட்டும் ஓட்டுறாங்க. குப்பை மறுசுழற்சி மையம். ஏன் மறுசுழற்சி பண்ணாம இருந்தா தான் அந்த குப்பையை மொத்தமா ஏத்த முடியும். வேஸ்டையே செக்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னா குப்பை டன்னேஜ் குறைஞ்சிரும். 600 டன் வர இடத்துல 100 டன் 200 டன் வரும். எப்படி கமிஷன் கிடைக்கும்? எப்படி 700 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ண முடியும்? ஆனா என்னை பொறுத்தவரை வேண்டும் என்றே இதை செய்கின்றாங்க. ஏன் நம்மகிட்ட IAS அதிகாரி இல்லையானா, நம்மகிட்ட எக்ஸ்பர்ட் இல்லையா, நம்மகிட்ட எட்டையோ சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் இல்லையா? ஏன் பத்திரிகை நண்பர்கள் நீங்க இருக்கிறீங்க, உங்களை கூப்பிட்டு கேட்கலாமே. நீங்க பல ஊருக்கு போறீங்க, பல குப்பை மேடை பாக்குறீங்க, பல இடத்துல எழுதுறீங்க பேப்பர்ல. இவர்கள் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒரு இடத்துல பணம் பெறும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலையை செஞ்சு கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு ஃபைன் போட்டுருக்காங்க? நீ ஆர்டிஐ கேளுங்கண்ணா. பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் ஒரு நிறுவனம் நிறைய குப்பையை பண்ணி செக்ரிகேட் பண்ணாம அப்படியே போறோம், ஃபைன் 1 ரூபா போட்டிருக்காங்களா? கிடையாது. எத்தனை வீட்டுல சோர்ஸ்ல குப்பையை தரம் பிரிக்கிறாங்க? அரசு பணம் கொடுக்குது, உங்களுக்கு டஸ்ட்பின் இலவசமா கொடுக்கணும்னு அரசு சொல்லுது 2016 சட்டத்துல. அல்லது நாமினல் காஸ்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எத்தனை இடத்துல டஸ்ட்பின் இருக்குங்கன்னா? இன்னைக்கு அக்காவுடைய வார்டுல, அக்கா எந்த வார்டுங்க? ராயபுரம் மண்டல் 37ல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சியில குப்பையை பிரிச்சு அதுல இருந்து உரம் எடுத்து அதை விவசாய பெருமக்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி மக்களா சேர்ந்து அவங்க பண்ணலாம். மாநகராட்சி பண்றதுக்கு என்னங்க பிரச்சனை? ஆனா நான் சத்தியமா என்ன சொல்றேன்னாங்கன்னா, பெருந்துறை நான் பார்த்துட்டேனே, பெருந்துறையினுடைய வாட்டர் கண்டென்ட்டை பார்த்துட்டேனே. நானே தேர்தல் வாக்குறுதியில நம்முடைய மன்சுக் மாண்டவியா ஐயா இதுக்கு முன்னாடி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தபோது சொன்னோம், எங்களுக்கு ஒரு கேன்சர் மருத்துவமனை தயவு செஞ்சு ஈரோட்டு கொடுங்க. நானே பரிதாபமா கேட்டேங்கண்ணா, எனக்கு அந்த கேன்சர் மருத்துவமனையை திருப்பூர் கொண்டு வரணும் மாட்டேன். எல்லாம் வளர்ந்துருவனே, பணக்காரன் ஆயிடுவோம். 20 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல. இந்த மாதிரி குப்பையை போட்டுட்டு இந்த மாதிரி கொண்டே கொட்டி நிலத்தடி நீரை மாசுபடுத்தி சீப்பேஜ் வாட்டர் கொண்டு போய் இந்த சின்னக்காளிபாளையத்திலிருந்து PAP கெனால் எவ்வளவு தூரம்னா 1 கிலோமீட்டர் கூட இல்லை. அந்த PAP கெனாலுக்குள்ள ஸ்வீப் ஆச்சுன்னா அந்த தண்ணி எங்கனே போகும்? ஆனால் இது நாங்க வந்து அரசியல் கட்சி என்பது ஒரு அடையாளங்கண்ணா. உணர்ச்சி பூர்வமாக இதை செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம், மக்கள் இங்க வாழ முடியாது, விவசாயம் பண்ண முடியாதுங்கண்ணா. அதனால இப்பவாவது திருப்பூர் மாநகராட்சி விழிச்சுக்கிட்டு 1 மாசத்துக்குள்ள நாங்க குப்பையை வெளியே கொடுக்க மாட்டோம், திருப்பூர் மாநகராட்சியினுடைய குப்பையை திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளேயே நாங்க சுத்தம் பண்ணி அதை உரமா மாத்தி அந்த உரத்தை ஒரு காசுக்கு வித்து அந்த காசை மாநகராட்சிக்கு வருவாயா எடுக்கணும். அது அறிவாளித்தனம். குப்பைக்கு கை காசு கொடுத்து குப்பை அலசணும் அறிவாளித்தனமாகனா? எத்தனையோ மாநகராட்சி குப்பை மூலமா பணம் சம்பாதிக்கிறாங்க, குப்பையை வித்து உரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க.
நம்ம மாநகராட்சி குப்பையை எடுத்துட்டு போற காசு செலவு பண்ணா அது அறிவு இருக்கிறவங்க செய்யற வேலையா, அறிவில்லாத செய்யற வேலையா நீங்க சொல்லுங்கண்ணா. சார், இப்ப திருப்பூர் மாநகராட்சி திரும்பவும் வந்து முதலிபாளையத்துல ஒரு 17 ஏக்கரை வந்து இது அடுத்த கொடுமைங்கண்ணா, அடுத்த கொடுமை. ஏற்கனவே 1,20,000 டிடிஎஸ் அளவுக்கு அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ணன் சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். முதலிபாளையத்து மக்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, போட்டோ கொடுத்தாங்க. அண்ணே கல்குவாரிக்குள்ள கொட்டிட்டாங்க, நாங்க கோர்ட்டுக்கு போய் நிறுத்திட்டோம். கல்குவாரியை ஒட்டி 17 ஏக்கர் இருக்கு, சமமான பூமி. இன்னைக்கு சமமான பூமின்னு சொல்லி அதையும் வாங்க பாக்குறாங்க. வாங்கிட்டாங்கன்னா மறுபடியும் அதுக்குள்ள கொட்டணும். அவங்க கொண்டு வந்ததுல ஒருத்தர் யாரு பெட்டிஷன் கொடுக்க வந்தாரோ அவருக்கு 5-6 மாசத்துல குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கு சொந்த பர்சன். ஏன்னா அங்கிருந்து ஒரு 400 மீட்டர்ல ஒரு வீடு, அவர் வீட்டு கிணத்தண்ணி எல்லாம் காமிச்சார், பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. அவருக்கு அவருடைய மனைவிக்கு 6 மாசம் குறைப்பிரசவம். எப்படின்னா நாம ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா மறுபடியும் அதே ஏரியால போவேன். 2016 சட்டம் போட்டோம், பணம் கொடுத்திருக்கோம், செய்யுங்கன்னு சொல்றோம். இந்தியால எல்லாருமே செய்யறாங்க, இண்டோர் காரங்க செய்யறாங்க, பீகார்ல செய்யறாங்க. தமிழ்நாட்டுல செய்யறதுக்கு என்னங்கன்னா பிரச்சனை? சென்னையிலயும் பண்ண மாட்டாங்கண்ணா. இன்னைக்கு கொண்டே குப்பை இங்க போடுவாங்க, 1 வருஷம் கழிச்சு இந்த குப்பை மேட்டை இங்க போடுவாங்க, 2 வருஷம் கழிச்சு இங்க போடுவாங்க, 3வது வருஷம் இங்க போடுவாங்க. மாத்தி மாத்தி பரமப்பத ஆடுற மாதிரி குப்பை மேட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி மக்கள் ஒரு ஊர்ல வாழ முடியுங்கன்னு? அதனால நாங்கள் இதுல உறுதியா இருக்கோம். முதலமைச்சர் எதிர்த்து கருப்பு கொடி காட்டணும் அப்படிங்கறது எங்க விருப்பம் கிடையாது. வேற என்ன சொல்யூஷன் நீங்க சொல்லுங்க. யார்கிட்ட போய் பேசுறதுன்னு? மேயர்கிட்ட பேசியாச்சு, கைதும் ஆயாச்சு, ப்ரொட்டஸ்டும் பண்ணியாச்சு, அதுக்கும் கைதாயாச்சு. வேற என்ன வழிதான் எங்களுக்கு ஜனநாயகத்தில் இருக்கு நீங்களே சொல்லுங்க. தமிழகத்தில் இந்த சட்டவிரோதமாக வந்து கனிம வள கடத்தல் அதிகமாக காணப்படுது. நீதிமன்றமே வந்து புடிச்சு வச்சிருக்குது. அது அரசியல் பலமும் ஆள் பலமும் ஆனா இன்னைக்கு கனிம வளத்தின் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது லெஸ் than 100 crore. இதான் பட்ஜெட் டாக்குமெண்ட்ல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர் போடக்கூடிய பட்ஜெட் எடுத்து படிச்சு பாருங்க. கனிம வளம் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 100 கோடி ரூபாய்க்கு குறைவு. ஆனா அவங்க வெட்டி எடுக்கிற கனிம வளம் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 1 லட்சம் கோடி ரூபாய். கேரளாக்கார எவ்வளவு விவரம் பாருங்க. அவங்க ஊர்ல மண்ணே விட மாட்டோம். இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாட்டுல நம்ம டிஆர்பி ராஜான்னு பெருமையா சொல்றாரு, கேரளாக்காரங்க எங்க கிட்ட வந்து மண்ணு வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வெக்கமே இல்லாம ட்விட்டர்ல வேற போடுறான். அவர் விவரமா இருக்கிறனால மண்ணு நம்ம கிட்ட வந்து வாங்குறான். அவங்க ஊர் மண்ணை கொடுக்க கூடாது, ஏன்னா அவங்க சந்ததியினருக்கு மண் இல்லாம எப்படி வாழுவாங்க. இன்னைக்கு நம்ம மண்ணையும் கொடுக்கறோம், அதுக்கு ஒப்பந்தமும் போடுறோம். அந்த கேரளா கார்பரேஷனோட ஒப்பந்தம் போட்டு ட்விட்டர்லயும் போடுறோம். அது தெரியலீங்கன்னா அறிவு இருக்கிறவங்க செய்யற வேலையான்னு நீங்க பாருங்கன்னா. அதனால வெறும் 100 கோடி ரூபாய்க்கு கீழே தான் இவர்களுக்கு வருமானம் வருது. சின்ன வேண்டுகோள் சார், இந்த மண்டல செஞ்ச மாதிரியே திருப்பூர்ல இருக்க எல்லா மண்டலத்திலயும் இளைஞர் அணி பிஜேபியில நல்லா செயல்படுறாங்க. அவங்கள பயன்படுத்தி நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கோம். நாங்க புத்தக கண்காட்சி நடத்துறோம், அது விடுங்க சார். மிச்சத மக்கள்கிட்ட பத்திரிகை நண்பர்கள் மூலமா பேசுறோம். இத பார்த்த மக்கள் டிவியில பாப்பாங்க, மக்களுக்கு ஒரு வேள்வி வரும், மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதுவும் செய்யறோம்னா கட்சி சார்பா என்ன செய்யணுமோ சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு அதுவும் செய்யறோம்.